மீதமான சாதத்தை பயன்படுத்தி இன்னைக்கு நல்ல பஞ்சு போல சாஃப்டான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த இட்லி செய்யறதுக்கு அரிசி மாவு வேண்டாம், உளுந்த மாவு வேணாங்க. நல்ல சாஃப்டான பஞ்சு போல இட்லி இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு அப்படியே அரிசி மாவு இட்லி மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இப்போ இந்த இட்லி செய்யறதுக்காக வடிச்ச சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் சாதம் அளந்து எடுக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே அதே கப்பு நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ இந்த சாதம் நல்லா ஆறி போய் இருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே நேரம் இந்த சாதத்தை எடுத்து பார்த்தா நல்லா மையாட்டம் அரைப்பட்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த சாதத்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்ச சாதத்தை கையில் எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு இருந்தாதான் இட்லி நல்லா சாஃப்டா வரும். இப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே உளுந்த மாவு மாதிரி எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ எந்த கப்ல நீங்க சாதம் அளந்து எடுத்தீங்களோ அதுல ஒரு கப் அளவுக்கு பொடியான ரவை எடுத்துக்கோங்க. இந்த ரவையை லேசா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ரவை கலர் மாறிடக்கூடாது, லேசா சூடா இருந்தா போதும். ஒருவேளை உங்கள்கிட்ட பொடியான ரவையில பெருசா தான் இருக்குன்னா அதை ஒரு டைம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சாதம் அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே ஒரு கப் அளவுக்கு ரவை, அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா அந்த இட்லி ரொம்ப புளிப்பான டேஸ்ட் ஆகி போயிடும். அதனால சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது. தயிர் மட்டும் ரொம்ப புளிப்பில்லாத தயிரா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருந்தாதான் உங்களுக்கு இட்லி நல்லா பஞ்சு போல வரும். மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இட்லி சப்பட்டையா தான் இருக்கும். இப்ப பாருங்க, நான் கரண்டியில எடுத்து காட்டும் போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. இப்போ இதை கரண்டியை எடுத்துட்டு இந்த மாவை அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு 1 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ரவையெல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்க, மாவு எடுக்கும் போதே எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாவுல 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான அப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால அதுவே இட்லி நல்லா சாஃப்டா வரும். நான் இதுல கொஞ்சமா 1/4 ஸ்பூனுக்கும் குறைவான அப்ப சோடா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா அப்ப சோடா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா நீங்க அப்படியே கூட இட்லி சுட்டு எடுக்கலாம். இப்போ இந்த ஆப்ப சோடா சேர்த்துட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறமா இட்லி எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி சுட்டு எடுக்கிறதுக்காக நான் இட்லி தட்டில் இந்த மாதிரி வெள்ளை துணி விரிச்சு வச்சிருக்கேன். நீங்க ஒருவேளை எண்ணெய் தடவிட்டு கூட இட்லி ஊத்துறதா இருந்தா எண்ணெய் தடவிட்டு நீங்க இந்த மாதிரி இட்லி ஊத்திக்கோங்க. எப்போதுமே இட்லி தட்டில் இட்லி மாவு சேர்க்கும் போது இந்த மாதிரி குழிக்குள்ள மட்டுமே நீங்க மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமான மாவு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி வெந்து வரும்போது அது ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி நீங்க கரெக்டான அளவுல மாவு சேர்த்துட்டு இட்லி சுட்டு பாருங்க. அப்படியே கடையில வாங்குற இட்லி மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இந்த இட்லி மாவு எல்லாமே இட்லி தட்டில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா இட்லி சுட்டு எடுக்கிறதுக்காக தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நீங்க இந்த இட்லி தட்டை உள்ள வைங்க. இட்லி சுடும் போது எப்போதுமே தண்ணி லேசா சூடானதுக்கு அப்புறம் வச்சீங்கன்னா அந்த இட்லி நல்லா சாஃப்டா வரும். இப்போ இட்லி தட்டை வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லாவே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க மூடி ஓபன் பண்ணி பாருங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லாவே இட்லி வெந்துருச்சு. நான் மூடியை திறந்து காட்டுறேன் பாருங்க. இட்லி ஒன்னோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு பாருங்க. இட்லி வெந்துருச்சான்னு பாக்குறதுக்காக நீங்க கையை லேசா தண்ணியில நினைச்சிட்டு ஒரு இட்லி இந்த மாதிரி நீங்க கை விட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இட்லி கையில ஒட்டாத அளவுக்கு வந்தா ரொம்பவே சூப்பரா வெந்துருச்சு. இப்ப இந்த இட்லி அப்படியே வேற ஒரு தட்டுல மாத்தி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த இட்லி கொஞ்சம் கூட துணியில ஒட்டாத அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பஞ்சு போல வெந்து வந்திருக்குன்னு. இட்லி பாக்குறதுக்கு அப்படியே நம்ம அரிசி மாவு உளுந்த மாவு பயன்படுத்தி செஞ்ச இட்லி மாதிரி எவ்வளவு ஒரு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அதே நேரம் சமைக்கிற சாப்பாடு மீதம் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு கவலையே வேண்டாங்க. நைட்டு டிஃபனா இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரா நீங்க பஞ்சு போல சாஃப்டான இட்லி செஞ்சு கொடுங்க. இது சாதத்தை பயன்படுத்தி தான் இந்த இட்லி செஞ்சீங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். அப்படியே நம்ம மாவுல செஞ்ச இட்லி மாதிரி அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இட்லிக்கு நீங்க தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்னு எது வேணாலுமே வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளவு ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.